தலைப்பு: சிறிய புத்தகங்களிலிருந்து பெரிய பாடங்கள். ஒரு அதிகாரம் கொண்ட நிருபங்கள். பாடத்தின் தலைப்பு: யூதாவின் நிருபம். பக்கம் 127, வசனம் 19 முதல். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கேதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த வசனங்கள் ஒன்றாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும் தேவை உடையதாக இருக்கின்றன. ஏனெனில் அவர்கள் நாம் வேறுபாட்டை வடிவமைக்கின்றன. 19ஆம் வசனம் இவர்கள் என்ற வார்த்தையுடன் துவங்குகிறது. ஆனால் 20ஆம் வசனம் நீங்களோ என்ற வார்த்தையுடன் துவங்குகிறது. ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வசனங்கள் பிரச்சனைகளுக்கு யூதாவின் தீர்வாக இருக்கின்றது. அவர்கள் பிரிவினைகளை உண்டாக்குகிறார்கள். மார்ஷல் மாம்சீகமானவர்கள், சொல்லர்த்தமாக சுபாவம் அதாவது மனுஷீகம், ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை மேம்பட செய்கிறீர்கள். உங்களுடைய ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட சிந்தனைகளுடன் ஜெபம் பண்ணுகிறீர்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு இருப்பதில் நோக்கமாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய இரக்கங்கள் உங்களுக்கு மெய்யான ஜீவனை அளிப்பதற்கு காத்திருக்கிறீர்கள். இந்த சொற்கள் நாம் பார்க்கிறபடி கிரேக்க உரைப்பகுதியின் நோக்கத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றன. வசனம் 19: இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. இவர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற 2 விஷயங்களை கூர்ந்து கவனிப்பது உதவியாக இருக்கும். இவர்கள் பிரிவினை செய்கிறவர்கள் என்று யூதா கூறுகிறார். கர்த்தரின் பாதுகாப்பான பயிற்சியின் கீழ் நாம் காலப்போக்கில் வாழ்ந்து வளரும் போது ஒரு விஷயம் நம்முடைய ஜீவியத்தில் முதன்மையாக வளருகிறது. அந்த விஷயம் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் நிருபங்களை அதிகமாக வாசிக்கும் பொழுது இந்த கருத்து அதிகமாக மேலோங்கி நிற்கிறது. எப்படியோ இந்த மனுஷர்கள் இதை தவறுபவர்களாக தோன்றுகிறது. இவர்கள் பிரிவுகளை பற்றி கவலைப்படுவதாக தோன்றவில்லை. இவர்கள் உண்மையில் அவைகளை உருவாக்கவில்லை என்றால் பிரிவினைகள் இயல்பானதாகவும் மற்றும் எதிர்பார்க்க கூடியதாகவும் மட்டும் இருக்கின்றன என்று கருத்துடன் இவர்கள் எப்படியோ ஆறுதல் கொண்டவர்களாக உணர்கிறார்கள். பிரிவினைகள் இயல்பானதாக இருக்கிறதில்லை. இவைகள் காம விகாரத்தினால் ஏற்படுகிறவைகள் என்ற பார்வையை தவிர இவைகள் எதிர்பார்க்கப்படுகிறவைகள் அல்ல. இவைகள் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தவிர இவைகளுக்கு எதிராக போராட வேண்டி இருக்கிறது. யூதாவின் கண்டனத்திற்கான முக்கியமான உட்கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது. இவர்கள் எப்படி பிரிவினைகளை உண்டாக்குகிறார்கள் என்று யூதா கவலைப்படவில்லை. இது கொள்கை, நடைமுறை, ஆளுமை, தீர்க்க தரிசனம் அல்லது எதுவாக இருந்தாலும் அவர் கவலைப்படவில்லை. இந்த பரிசுத்தவான்கள் பிரிவினையின் பாவத்தை காண்கிறதில்லை என்பதை குறித்துதான் யூதா கவலைப்படுகிறார். இவர்கள் பிரிவினையை ஒரு இலக்காக அல்லது ஒரு சாதனையாக அல்லது ஒரு நற்பண்பாக அல்லது குறைந்தபட்சம் தவிர்க்க முடியாத ஒன்றாக கருதுவதாக தோன்றுகிறது. உண்மை இதுவே. பிரிவினை காம விகாரமாக இருக்கிறது மற்றும் இதுதான் இந்த சகோதரர்களை குறித்து யூதாவின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவர்கள் காம விகார சிந்தைக்குள்ளாக விழுந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக யூதாவின் 2ஆம் கருத்து உண்மையில் 1ஆம் கருத்தின் நீட்டிப்பாக இருக்கிறது. அவர் கூறுகிறார், NAS அவர்கள் உலக சிந்தையுள்ளவர்களாக ஆவியில் வெறுமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 கருத்துக்கள் விளைவு மற்றும் காரணமுமாக இருக்கின்றன. இவர்கள் பிரிவினைகளை உண்டாக்குகிறார்கள் ஏனெனில் அவர்கள் மானசீக சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். யூதாவின் எச்சரிப்பை நாம் போதுமான அளவு நமக்குள்ளாக எப்படி மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள முடியும்? பவுல் சொல்லுகிறது போன்று, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். புது சிருஷ்டியின் நித்திய ஜீவனுக்கு போராட்டம் அதிக முக்கியமானதாக இருக்கிறதில்லை. நாம் மனுஷீகத்தின் சிந்தனைக்கு அடிபணிந்தால் நாம் இதனுடைய நோக்கத்தை எந்த அளவுக்கு நன்கு நியாயப்படுத்தினாலும் நாம் ஆவிக்குரிய சிந்தையை இழந்து விடுவோம். வசனம் 20: நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. 20ஆம் வசனத்தில் எது நம்மை பாதுகாக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யூதா விரும்புகிறார். நம்முடைய உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் அவருடைய முதலாம் கருத்தாக இருக்கிறது. சரீரத்தின் ஒரு பங்காக நாம் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சந்திப்பு, ஒவ்வொரு தொடர்பு, ஒவ்வொரு நோக்கமும் நல்லொழுக்கத்தின் மேம்பாடாக இருக்க வேண்டும். அதை பற்றிய காம விகாரம் எதுவும் இருக்கிறதில்லை. நிச்சயமாக யூதா கூடுதலாக சொல்கிறார், மகா பரிசுத்தமான விசுவாசம் கிரேக்க வார்த்தை மொழிபெயர்ப்பாளர்களை சமாதானப்படுத்துவதாக தோன்றவில்லை. சில மொழிபெயர்ப்புகள் விசுவாசத்தில் என்றும் சில மொழிபெயர்ப்புகள் விசுவாசத்தின் மேல் என்றும் கன்கார்டன்ஸ் உரைப்பகுதி விசுவாசத்திற்கு என்று கூறுகின்றன. இதில் கடைசியில் உள்ள மொழிபெயர்ப்பு மிகவும் தூண்டுதலாக இருக்கிறது. நாம் விசுவாசத்தில் கட்டமைத்தால் அது நல்லது, நாம் விசுவாசத்தின் மேல் கட்டமைத்தால் அதுவும் நல்லது. ஆனால் நாம் விசுவாசத்திற்கு கட்டமைத்தால் உண்மையில் நோக்கத்தை வலியுறுத்துகிற சொற்றொடரை உடையவர்களாக இருக்கிறோம். யூதா மிக அதிகமான பரிசுத்தம் அல்லது மகா பரிசுத்தம் என்று பெயரடை சொல் வழங்குகிறார் என்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஏதோ ஒன்று பரிசுத்தமாக அல்லது பரிசுத்தம் இல்லாததாக இருக்க வேண்டும் என்று இது தோன்றுகிறது. பின்பு ஏன் மகா பரிசுத்தம் முன்னிடை சொல் விசுவாசத்திற்கு பயன்படுத்தும் போது பரிசுத்தமாக்கப்படுதலில் நிலையான வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். நாம் இன்னும் மாம்சத்தில் இருக்கும் போது சாத்தியப்படக்கூடிய அந்த மகா பரிசுத்தத்திற்கு வருவதற்கு ஒருவருக்கொருவர் ஒழுக்கத்தில் மேம்பட செய்ய வேண்டும். நாம் அதை நோக்கி நாம் திறனுள்ளவர்களாக இருக்க முடிகிற அந்த மகா பரிசுத்த நிலையை நோக்கி செல்ல வேண்டும். இப்படியாக சிறந்த கருத்து மற்றும் மொழிபெயர்ப்பு கீழ்கண்டவாறு இருப்பதாக தோன்றுகிறது. சாத்தியமுள்ள மிக அதிகமான பரிசுத்த விசுவாச கட்டமைப்புக்கு உங்களை கட்டுவிக்கிறவர்களாக. இதை நாம் எப்படி செய்கிறோம்? இது முற்றிலும் தொடர்பின் மூலமாகவே இருக்கின்றது. திருவசனத்தை வெறுமனே படிப்பதன் மூலமாக அல்ல, ஆனால் இதனுடைய மூல ஆதாரத்துடன் தொடர்பு கொள்வதன் மூலமாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி இந்த சொற்றொடரில் சில ஆர்வத்தை தெளிவாக்க வேண்டும். வெறும் ஜெபம் பண்ணுவது போதுமானதாக இருக்க வேண்டும் என்பது போன்று இது தோன்றுகிறது. ஆனால் யூதா அதிகமாக கூறுகிறார், சுபாவ மனுஷன் ஜெபம் பண்ணக்கூடும், ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை முடிந்த அளவுக்கு மேம்பட செய்யும் ஜெபம் வெறும் ஜெபமாக இருக்கிறதில்லை, ஆனால் நமக்குள் பரிசுத்த ஆவியின் கிரியையினால் பண்படுத்தப்படும் ஜெபமாக இருக்கின்றது. இது பரிசுத்த ஆவி நமக்கு வழங்குகிற கட்டளையினால் மெருகூட்டப்படும் மற்றும் பரிசுத்த ஆவி நம்மில் ஜெனிப்பித்திருக்கிறதின் வளர்ச்சிக்காக உள்ளார்ந்த ஆர்வத்தை தூண்டுகிறதுமாக இருக்கிறது. வசனம் 21, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த வசனம் வாக்கியத்தில் மத்தியில் துவங்குகிறது. 20ஆம் வசனம் வாக்கியத்தை துவங்குகிறது. இதன் தொடர்பு முக்கியமானது. நீங்களோ உறுதிப்படுத்திக் கொண்டு ஜெபம் பண்ணி பெற காத்திருங்கள். இப்படியாக பெற காத்திருங்கள் என்பது 20ஆம் வசனத்தில் துவங்கியதின் செயல்முறையாக இருக்கிறது. நாம் ஆவியில் மேம்படுகிறவர்களாகவும் மற்றும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் இருந்தால் பரவலான வஞ்சகங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளுவதில் நாம் நம்முடைய பங்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். மீதமுள்ள வசனம் கட்டாயமாக இருப்பதின் மீதமாக உள்ளது. NAS மொழிபெயர்ப்பு கூறுகிறது எதிர்பார்ப்புடன் காத்துக்கொண்டு. மார்ஷல் கூறுகிறார் காத்துக்கொண்டு. டயக்லாட் கூறுகிறது தேடிக்கொண்டு. கிரேக்க வார்த்தை புரோஸ்டெகோமாய் ஒருவர் தான் பெற்றுக்கொள்ளுவதற்கு என்று அர்த்தப்படுத்துகிறது. இது எளிமையும் சிறந்ததாகவும் தோன்றுகிறது. யூதாவின் கண்டிப்பு இவ்வாறு இருப்பதாக தோன்றுகிறது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாச நீதிமானாக்கப்படுதலின் இரக்கங்களை பற்றி ரோமர் நிருபத்தில் பவுலின் ஆய்வு கட்டுரையின் ஒரு வரியின் சுருக்கமாக கிட்டத்தட்ட இது இருக்கிறது. இது எல்லாவற்றையும் பவுல் சுருக்கமாக சொல்வதாக தோன்றுகிறது. நித்திய ஜீவனுக்கு உங்களை வழிநடத்துகிற இயேசுவின் பலியினால் அளிக்கப்படுகிற இரக்கத்தை உங்களுடைய விசுவாச நீதிமானாக்கப்படுதலை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். வசனம் 22, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி. யூதா
தம்முடைய நிருபத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற ஆபத்துக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவர்களுடன் செயல் தொடர்பு கொள்வதற்கான யூதாவின் பரிந்துரைகளுடன் நாம் இங்கே துவங்குவோம். ஏற்கனவே கவனித்திருக்கிறபடி இரண்டாம் மரணம் உண்மையான எச்சரிப்பாக இருக்கிறது. குறைவான விளைவுகள் சாத்தியமாக இருக்கின்றன. யூதா தம்முடைய பரிந்துரைகளை விவரிக்கின்ற போது சீர்கேட்டின் மாறுபாடும் ஆழங்களை கண்டுணர்ந்து விரித்துரைக்கிறார் என்பது தெளிவாகிறது. வெளிப்படையாக எவர் ஒருவரும் எல்லைக்கோட்டை ஒருமுறை தாண்டியிருந்தால் இரண்டாம் மரணத்தை திருப்பி போட முடியாது. எல்லைக்கோட்டை மீள முடியாமல் தாண்டி இருக்கிறவர்களை பற்றி யூதா வெறுமனே குறிப்பிட்டிருக்கலாம். அவர் 3 வகுப்பார்களாக பிரித்து அவர்களுடன் செயல் தொடர்பு கொள்ளும் பொருத்தமான முறைகளை வகுத்திருக்கிறார். முதலாவது மூலப்பிரதிகளில் கிரேக்க வார்த்தை வேறுபடுகிறது என்பதை நாம் கவனிப்பது அவசியமாக இருக்கிறது. சில சமயங்களில் இது இவ்விதம் நடக்கிறது. இதன் காரணமாக மறுசீரமைப்புவாதிகள் என்று நாம் அழைக்கிற மனுஷர்களின் கடினமான மற்றும் வெகுமதி அளிக்கத்தக்க பணியை தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக அவர்கள் கூட கிரேக்க உரைப்பகுதியின் வடிவம் அல்லது நோக்கத்தை குறித்து எப்போதும் நிச்சயமாக இருக்க முடிகிறதில்லை. சில மொழிபெயர்ப்புகளில் யூதா 22 மற்றும் 23 வசனங்களை நாம் வாசித்தால் 2 வகுப்பார்கள் மட்டுமே குறிக்கப்பட்டிருக்கின்றன. மற்றவைகளில் 3 வகுப்பார்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. மறுசீரமைப்புவாதிகள் 3 வகுப்பார்கள் தீர்வை ஆதரிக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் யூதா 3 வகுப்பார்களாக தேர்வு செய்வதை விரும்புவதாக தோன்றுகிற காரணத்தினால் இருக்கலாம். NAS மொழிபெயர்ப்பு இந்த தீர்வை விரும்பி தேர்வு செய்கிறது. முதல் வகுப்பாரில் 22 வசனம் கிரேக்க வார்த்தை எலியேட், இரக்கம் பாராட்டுதல் அல்லது பரிதாபம் கொள்ளுவது, மறுசீரமைப்புவாதிகளால் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் பழங்காலத்திய பிரதிகள் எலெக்செக்ட் என்ற வார்த்தையை பெரும்பாலும் தேர்வு செய்கிறது. இது நம்பும்படி செய் அல்லது தப்பென்று காட்டு என்று அர்த்தப்படுத்துகிறது. முதலாம் வகுப்பாரில் 22 வசனம் மறுசீரமைப்புவாதிகள் டயக்னோமஸ் என்ற வார்த்தையை பின்பற்றுகிறார்கள். இது தடுமாறுகிறவர்கள் அல்லது சந்தேகம் உடையவர்கள் என்று அர்த்தப்படுத்துகிறது. இது விவாதம் செய்தல் என்று கூட உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. 9ஆம் வசனத்தை ஒப்பிடவும். ஆனால் பழைய பிரதிகள் தங்களை பிரித்து கொள்ளுகிறவர்கள் என்று மாறுபாடுள்ள அர்த்தத்தை உபயோகப்படுத்துகின்றன. இப்படியாக 22ஆம் வசனத்தில் 2 மிகவும் வித்தியாசமான சாத்தியக்கூறுகளை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். 1. சந்தேகம் கொள்கிற சிலரின் மேல் இரக்கம் பாராட்டுங்கள், NAS. 2. தங்களை பிரித்து கொள்ளுகிறவர்களாகிய சிலரை நம்பும்படி செய்யுங்கள் அல்லது தப்பென்று காட்டுங்கள். பிந்தையது யூதாவின் ஒழுங்குமுறையுடன் மிகவும் அதிகமாக உறுதித்தன்மை உடையதாகவும் மற்றும் சீரானதாகவும் இருப்பதாக தோன்றுகிறது. நாம் இந்த கருத்தை 23ஆம் வசனத்தின் விவாதத்தின் இறுதியில் சுருக்கமாக பார்ப்போம். வசனம் 23. சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மீதமுள்ள 2 வகுப்பினர் இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகிறார்கள். 1. இவர்களில் முதல் வகுப்பினர் மிக அதிகமாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டவர்களைப் போல இருப்பதாக தோன்றுகிறது. இந்த வகுப்பினர் அபிஷேகத்தை இழந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதும் திரள் கூட்டம் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு ரட்சித்து யூதா விரிவாக கூறவில்லை. பவுல் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று யூதா ஒருவேளை உணர்ந்திருப்பார். இருப்பினும் இந்த 2ஆம் வகுப்பாருக்கு வலுவான உதவி தேவைப்படுகிறது. சிலரை இழுத்துவிட்டு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 13ஆம் வசனங்களை பார்க்கவும். 2. கடைசி வகுப்பார் எளிதாக வரையறுக்கப்படவில்லை. அவர்களை ரட்சிப்பதற்கு என்று KJV மொழிபெயர்ப்பு கூறுகிறது. ஆனால் அதை யூதா சொல்லவில்லை. அவர்களை பரிதாபம் கொண்டு பயத்துடன் என்று யூதா எழுதுகிறார். பயத்துடன் இரக்கம் பாராட்டி என்று NAS மொழிபெயர்ப்பு பயன்படுத்துகிறது. இது பரிதாபம் என்பதற்கு சாத்தியமான மாற்றாக இருக்கிறது. இந்த ஒவ்வொன்றிலும் இது பயத்துடன் இருக்கின்றது. இங்கே பயபக்தி என்று அர்த்தம் கொள்ளும் வாய்ப்பு இல்லை. இது வெறும் வெளிப்படையான அச்சம் ஆகும் என்று அர்த்தம் கொள்ளும் வாய்ப்பு இல்லை. இது வெறும்
வெளிப்படையான அச்சமாகும். NAS மொழிபெயர்ப்பு கூட இந்த தீர்வை விரும்பி தேர்வு செய்கிறது. அவர்களுடைய வஸ்திரம் அவர்களுடைய நீதிமானாக்கப்படும் மாம்சத்தினால் மாசுபட்டிருக்கிறது. KJV மொழிபெயர்ப்பு கரைப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக திரள் கூட்டத்தை பற்றிய விவரிப்பாக இருக்கிறது. இப்படியாக யூதாவிடமிருந்து செயலில் வந்த மூன்றாவது வழிமுறை கடினமாக இருக்கிறது. திரள் கூட்டத்தாரின் தரக்குறைவில் 2 நிலைகள் உள்ளதா? இருப்பினும் இந்த மூன்றாவது வகுப்பினர் 2ஆம் மரணத்திற்குரியவர்களாக இருந்தால் நாம் பரிதாபம் கொள்ளுவதற்கு நம்பும்படி இருக்கலாம். ஆனால் இரக்கம் பற்றிய கேள்வி பெரிதாக இருக்கிறது. 3வது வகுப்பார் 2ஆம் மரணத்தின் விளிம்பின் அருகில் இருப்பதாக தோன்றுகிறது. எந்த விதத்திலும் நம்முடைய பங்கில் 3 பொருத்தமான செயல்களை யூதா வரையறுக்கிறார். 1. நம்பும்படி செய்தல். 2. இழுத்து கொள்ளுவது. 3. பயத்துடன் இருப்பது. இவைகள் படிப்படியாக கீழ்நோக்கி செல்வதாக இருக்கின்றன. வேமூத் மொழிபெயர்ப்பு முதல் பதிப்பு இந்த 3 விஷயங்களை நிச்சயமாக சிறந்த முறையில் சுருக்கமாக சொல்லுகிறது. சிலர் உங்களுடன் அவர்கள் வாதம் செய்யும் போது நீங்கள் அவர்களை நம்பும்படி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை தீயிலிருந்து பிடுங்கப்படுகிறது போல காப்பாற்ற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் மற்றவர்களுடைய பாவத்தின் ஒவ்வொரு தடயத்தையும் நீங்கள் வெறுத்து பயத்துடன் கலந்த பரிதாப உணர்வுடன் அவர்களை பார்க்க வேண்டும். 22, 23 வசனங்களில் 2 வகுப்பார் மொழிபெயர்ப்பு அநேகமாக சரியில்லாமல் இருக்கும் நிலையில் இந்த அணுகுமுறையை பின்பற்றுகிற மொழிபெயர்ப்புகளையும் வாசிப்பது உதவிகரமாக இருக்கும். சில விஷயங்களில் இந்த 2 வகுப்பார் அணுகுமுறை விளக்கம் அளிப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. புதிய உலகம் தி நியூ வேர்ல்ட் JW மொழிபெயர்ப்பு கூறுகிறது, சந்தேகம் கொண்டிருக்கிற சிலருக்கு தொடர்ந்து இரக்கம் காண்பியுங்கள். அக்கினியிலிருந்து இவர்களை இழுத்துவிட்டு இவர்களை ரட்சியுங்கள். ஆனால் மற்றவர்களுக்கு தொடர்ந்து இரக்கம் பாராட்டி பயத்துடன் அப்படி செய்து. NEB மொழிபெயர்ப்பு கூறுகிறது, உங்களுடைய பரிதாபம் தேவைப்படுகின்ற சந்தேகமுடன் இருக்கிற சில ஆத்துமாக்கள் இருக்கின்றன. அக்கினி பிழம்பிலிருந்து இவர்களை இழுத்து விடுங்கள் மற்றும் இவர்களை ரட்சியுங்கள். மற்றவர்களுக்கு பயத்துடன் கலந்த உங்களுடைய பரிதாபம் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. பாலுணர்வுடன் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து விடுங்கள். படிப்படியாக நம்முடைய பொறுப்புகளை குறித்து யூதாவின் கருத்துக்களை மாற்றியமைத்து நாம் சொல்லுகிறவைகளாக இருந்தால் இது இந்த விதத்தில் கீழ்க்கண்டவாறு இருக்கும். 21ஆம் வசனம், நீங்கள் உங்களை காத்து கொண்டிருக்கும் போது. 22ஆம் வசனம், அப்படி இல்லாதவர்களுடன் நீங்கள் கண்டிப்பாக செயல் தொடர்பு கொள்ள வேண்டும். சந்தேகப்படுகிறவர்களுடன் நீங்கள் அவர்களுக்கு தேவைப்படும் சான்றுகளை அளியுங்கள். 23ஆம் வசனம், ஆவிக்குரிய ஜீவியம் ஆபத்தில் இருப்பதாக தோன்றுகிறவர்களுடன் வலுவான அதிர்ச்சியூட்டும் செயல்களை மேற்கொள்ளுங்கள். நீதிமானாக்கப்படுதல் கிட்டத்தட்ட கைவிடப்பட்டிருக்கிறவர்களுடன் நேர்மையான பரிதாபத்தை பிரதிபலியுங்கள். இது அவர்களுடைய கவனத்தை கவர்வதற்கான அல்லது மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவதற்கான எதிர்பார்ப்புகளில் அவர்களுடைய காரியங்களில் வெறுக்கத்தக்க நிலைக்கு அருகில் நெருங்குவதற்கு கூட வேண்டாம். யூதாவின் கருத்துக்கள் குறித்த ஒவ்வொரு மனப்பாங்கையும் நம்மை நாம் சுத்திகரிக்கிறவர்களாக இருந்தால் இது கீழே குறிக்கப்படும் விதத்தில் இருக்கும். எல்லா நேரமும் உங்களுடைய எண்ணெயை விட்டுவிடக் கூடாது என்பதை அறிந்து மற்றவர்களின் நலனுக்கு நேர்மையாக அக்கறை செலுத்துங்கள். வசனம் 24, 25, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். யூதா இந்த நிருபத்தை ஆசீர்வாதத்துடன் நிறைவு செய்கிறார். இதனுடைய துவக்கமும் முடிவும் இவ்விதம் இருக்கிறது, அவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக. யோவான் வெளிப்படுத்துதலில் உதாரணமாக வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுவதில் மிகுதியாக யூதா பிதாவின் முதன்மையை அறிவிக்கிறார். 1 இருந்தவர், 2 இப்பொழுதும், 3 எப்பொழுதும். இந்த விவரங்களுக்கு இடையில் தேவன் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர்.
என்று நமக்கு நிச்சயப்படுத்துகிறார். வெறுமனே நிறுத்துகிறதில்லை, ஆனால் இருப்பதில் மிகவும் அதிகமான இடத்தில் நிறுத்துகிறார். தம்முடைய மகிமையுள்ள ஸ்தானத்தில். இந்த குறிப்பு மறுபக்கத்திற்கு உரியதாக இருக்கலாம், ஆனால் அநேகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யூதா விரும்புவது இப்போது உண்மையுள்ளவர்களாக இருப்பது. அவர் எச்சரித்திருக்கிறபடி நம்மை சுற்றிலும் நமக்கு மத்தியிலும் நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் இருந்தாலும் அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நம்மை நிறுத்த வைக்கின்றது. நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் நாம் இந்த நிலையில் மாசற்றவர்களாய் இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. யூதாவின் செய்தியில் எல்லா இருளுக்கும் சரியான மாற்றாக இந்த ஆசிர்வாதம் உண்மையுள்ளவர்களுக்கு அளிக்கிறது. இறுதி வாழ்த்துரையின் அர்ப்பணிப்பும் கூட நுட்பமான குறிப்புகளை கொண்டுள்ளது. இவைகளை உண்மையுள்ளவர்களால் மனதில் வைத்து பாராட்ட முடியும். அது நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு, திருவிவிலியம் நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு என்றுள்ளது. 2 எஜமான்கள் ஒரு கன்னி என அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரே கடவுள் என்பதை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. அவர் நமக்களித்த ரட்சிப்பு என்னும் விலையேற பெற்ற ஈவு குறித்தும் எந்த கேள்வியும் இல்லை. திருவிவிலியம் நம் மீட்பராகிய ஒரே கடவுள் மேலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என நமது உறவுக்காக தேவன் ஏற்படுத்தி தந்த ஏற்பாடுகளுக்கும் தக்க மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு யூதாவினுடைய மாம்சீக சகோதரனாக இருந்தார். அவர் யூதாவின் சகோதரனும் ஆவியில் ஆண்டவராகவும் இருக்கிறார். நமக்கும் கூட அவர் அவ்வாறே இருக்கிறார். யூதாவின் முக்கியமான பாடம். நாம் மாம்சீக தர்க்க அறிவுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று யூதா கவலைப்படுகிறார். இவ்விதமாக நம்முடைய அழைப்பின் பகுதியான அல்லது முழுமையான இழப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபத்துக்கான 3 பகுதிகளை குறிப்பிட்டு அவர் அடையாளப்படுத்துகிறார். 1. பக்தி இல்லாமை அல்லது அவபக்தி, பரிசுத்தத்துடன் அசுத்தத்தை கலப்பது. 2. சுய கட்டுப்பாடு குறைவு, மாம்சீகத்திற்குரிய இழிவான இச்சையின் காரணமாக ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமற் போவது. 3. தலைமையை மறுதலித்தல், நமக்கான இயேசுவின் சட்டங்களுக்கு எதிராக உண்மையான வசைமொழி கூறுதல். ஆமேன். இத்துடன் யூதா நிருபம் முடிவுற்றது. மேலும் சிறிய புத்தகங்களிலிருந்து பெரிய பாடங்கள் எனும் தலைப்பின் கீழ் உள்ள பாடங்கள் நிறைவுற்றது. ஆமேன்.